மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள சிங்கனோடை கிராமத்தில் சாலையோரத்தில் நொங்கு விற்பனை செய்து கொண்டிருந்த வியாபாரியிடம் கோடை வெயிலின் தாக்கத்தால் குளிர்ச்சி தேடி வந்த ஒரு குரங்கு செய்த செயல் அங்கு இருந்தவர்களை ஆச்சரியத்திலும் சிரிப்பிலும் ஆழ்த்தியது. வழக்கமாக மனிதர்கள்தான் கடைக்கு வந்து பொருள் கேட்டு வாங்குவார்கள் என்ற நிலையில் இந்த குரங்கு வியாபாரியின் அருகே வந்து நின்று சைகைகளால் ஏதோ கேட்பது போல நடந்து கொண்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆரம்பத்தில் குரங்கு என்ன கேட்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் வியாபாரி குழம்பிய நிலையில் அதனை அமைதிப்படுத்துவதற்காக தன்னிடம் இருந்த வாழைப்பழத்தை கொடுத்தார். ஆனால் குரங்கு அந்த வாழைப்பழத்தை ஏற்க மறுத்து முகம் சுளித்துவிட்டு மீண்டும் நொங்கு இருக்கும் பகுதியை சுட்டிக்காட்டி தன் விருப்பத்தை தெளிவாக வெளிப்படுத்தியது. குரங்கின் இந்த சைகைகளை கவனமாக பார்த்த வியாபாரி அது நுங்குதான் கேட்கிறது என்பதை புரிந்து கொண்டு உடனே நொங்கு உடைத்து அதற்கு கொடுத்தார். நொங்கு கிடைத்தவுடன் குரங்கு அதை வாங்கி கொண்டு அருகிலிருந்த மரத்தில் வேகமாக ஏறி அமர்ந்து மிகவும் சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பித்தது. குரங்கு நொங்கு சாப்பிடும் விதம், அதன் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும் அங்கு இருந்தவர்களுக்கு ஒரு விதமான ரசனையையும் சிரிப்பையும் ஏற்படுத்தியது. வெயிலின் தாக்கத்தால் தண்ணீர் நிறைந்த குளிர்ச்சியான நொங்கு போன்ற உணவுகளை குரங்குகளும் விரும்புகின்றன என்பது இந்த சம்பவத்தின் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த குரங்கு அங்கிருந்து செல்லாமல் மீண்டும் வியாபாரியிடம் வந்து இன்னும் நொங்கு வேண்டும் என்று அடம் பிடித்தது. குரங்கின் இந்த மீண்டும் வாங்கும் கஸ்டமர் போன்று நடந்து கொள்ளும் செயல் அங்கு இருந்தவர்களை சிரிக்க வைத்தது. வியாபாரியும் அதனை தள்ளி போடாமல் எந்த சலிப்புமின்றி மீண்டும் ஒரு நொங்கு உடைத்து அதற்கு கொடுத்தார். வியாபாரம் சரியாக நடைபெறாத நிலையிலும் ஒரு உயிரினத்தின் தேவையை புரிந்து அதற்கு உதவிய வியாபாரியின் மனப்பான்மை அனைவரையும் நெகிழ வைத்தது. இந்த காட்சியை பார்த்த பொதுமக்கள் மனிதர்களைப் போலவே குரங்குகளும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு செயல்படுகின்றன என்று வியப்புடன் பேசிக்கொண்டனர். கோடை காலத்தில் மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் கடும் வெப்பத்தால் அவதிப்படுகின்றன என்பதையும் அவற்றிற்கும் குளிர்ச்சியான உணவுகள் தேவைப்படுகின்றன என்பதையும் இந்த சம்பவம் உணர்த்துகிறது. மொத்தத்தில் வாழைப்பழம் வேண்டாம், எனக்கு நொங்குதான் வேண்டும் என்று அடம் பிடித்த இந்த குரங்கின் செயல் பார்த்தவர்களுக்கு ஒரு இனிய நகைச்சுவை அனுபவமாக மாறியுள்ளது.